அத்தை அத்தை எங்க இருக்கீங்க அத்தை? அத்தை நீயா? ஆமா, உன்கிட்ட அதுக்குள்ளேயும் என் கண்ணை எழுதிட்டானாக்கும் ஷாப்பிங் போறோன்னு ஆளா வந்து நிக்கிற. உனக்கு என்ன வாங்கி கொடுக்கறதுக்கா இங்க எங்க அண்ணன் கூப்பிட்டுருக்கான்? எனக்கு வாங்குறதுக்கு நீ என்னத்துக்கு? எனக்கு வாங்க தெரியாது. இங்க பாரு, உன்கிட்ட தேவையில்லாம விவாதிக்கிறதுக்கு நான் இங்க வரல. அத்தை எங்க? அவங்கள பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, பெரிய மாமியார் பாசம் அப்படியே பொங்குது உனக்கு. எங்க அம்மாக்கு என்னமோ இங்க உட்காந்து சோறாக்கி குழம்பாக்கி கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன் பகட்டை காட்டுறதுக்கு ஒன்றும் இங்க யாரும் வெட்டியா உட்காரல. என்னத்துக்கு இப்ப இங்க வந்த அத சொல்லு. அதான் சொன்னியே, என் புருஷன் ஷாப்பிங் கூப்பிட்டாரு, அதான் வந்தேன். சி, அவனுக்கு தான் விவஸ்தை கிடையாது, உனக்குமா விவஸ்தை கிடையாது? என்னமோ உன் அப்பா வீட்டு காசுல நான் ஷாப்பிங் போற மாதிரி இங்க வந்து நிக்கிற. ஏன் அப்பா வீட்டு காசுல தானே உனக்கு நகை எடுத்து கொடுத்தாங்க எங்க அம்மா, பின்ன என்ன? இன்னும் நீ திருந்தலையா? சி, அந்த பொம்பளை கொண்டாந்துச்சேன்னு எங்க அம்மாவும் வாங்கிக்கிச்சு. வேற வழி இல்லாம நீ சொல்லி காட்டுவேன்னு நான் என்ன தெரியாமலா இருக்கேன்? உன் புத்தி தான் மாறவே செய்யாதே. ஏமா ஏமா, என்னத்துக்கிட்ட இப்போ ஓலம் போட்டுக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு ஓலம் போடுதா? மருமவளே, நீ எப்பமா வந்த? வாமா, வா உட்காரு. ஆமா, அவளை நடு வீட்டில் உட்கார வச்சு சோறாக்கி போடு. அதுக்கு தானே நீ லாயக்கு. பேசாம உள்ள போறியா? என்னமா வருது? தொடப்பு கட்டையை எடுத்து மடக்கி பிடிச்சான்னு வச்சுக்கோ, நல்லா வாங்கன்னு வாங்கி விட்டுருவேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. மரியாதையா போயிரு. வந்துட்டா பெருசா. மருமவளே, நானே உன்னை போன போட்டு கூப்பிடணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு நகை நட்டு வாங்குறதுக்கும் சேலை துணிமணி எடுக்கிறதுக்கும் உனக்கு தானே தெரியும். ஐயோ அத்தை, அதான் நீங்க எடுத்துட்டு வருவீங்களே, பின்ன என்ன? அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறதுக்கு நீங்க போனா போறாதா? பத்ததுக்கு அவர் வேற கூட வருவாரு. நான் அந்த விஷயமா வரல அத்தை. அப்பா வீடு பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. அதனால நீங்களும் வந்து ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் வீட்டை புக் பண்ணிடுவாங்க. காரு புக் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதனால தான் அவரை பார்க்க வந்தேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலரில் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு என்னம்மா, அவன் வர நேரம் தான், இப்போ வந்துடுவான். செத்த பொறு, அவனுக்கு போனை போடுறேன். இல்லத்த, நான் ஃபோன் பண்ணிட்டேன். நீ வீட்டில் போய் ஒரு மரியாதைக்காவது அம்மாவுக்கு கூப்பிடணும்லான்னு சொன்னார். நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேங்கன்னு வரும்போது தான் ஃபோன் பண்ணேன். அதான் அவர் வந்துட்டாரா, அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஆமா, மகாராணிக்கு கார் ஒண்ணுதான் குறை. கார்ல என்ன ஊர்வலம் போக போறியாக்கும்? நீ காரை வாங்கறதுக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு போனா, அப்ப நான் துணிமணி எடுக்கிறதுக்கு யாரை கூட்டிட்டு போறது? எடி, வாயை முடிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ இப்ப வெளியே போறது அவளுக்கு எப்படி தெரியும்? அவ எதார்த்தமா வந்திருக்கா. சும்மா இருமா, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கா. எங்க துணி எடுக்கிறதுக்கு அண்ணனை கூட்டிட்டு போய் அண்ணன் பாக்கெட்டை காலி பண்ணிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இவ நாசுக்கா கார் வாங்க போறோம் அதை வாங்க போறோன்னு சொல்லிக்கிட்டு அண்ணனை இழுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கா. நீ கூட அரை குறையா ஒன்றும் தெரியாம அலையுத. வேணும்னா அண்ணன் வந்ததை கேளு, அண்ணன் சொல்லும். என்னடி அம்மா வீட்டுல இருந்து இருந்து ஒரு மார்க்கமா முழுன்னு தெரியுற? ஏக சாப்பாடோ? நல்லா தின்னுட்டு உறங்குனா உன் பொண்டாட்டி எப்படி இருப்பா? கேட்குறான் கேள்வி. பிள்ளைய தூக்கிட்டு வராம அவ பெசாட்டி ஆட்டிக்கிட்டு வந்திருக்காளே, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்? நீ எல்லாம் என்ன மனுஷன்? இங்க பரட்டி வாய மூடு. என் பொண்டாட்டிக்கு எப்ப என்ன செய்யணும்னு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏமா, இவனுக்கு எதுக்கு இவ்வளவு ஆங்காரம் வருது? எல்லாம் வைத்தறிச்சல் தான்ல. என் மருமவ அம்பிட்டு அழகா இருக்கல்ல, ஊர் கண்ணு மட்டும் இல்ல, இவ கண்ணு சேர்த்துல பட்டிருக்கு. 4 முளத்தைய எக்ஸ்ட்ராவா தான் சுத்தி போடணும். அத செய்யுமா. என் பொண்டாட்டி அழக பார்த்தாலே எல்லாவளுக்கும் பொறாமையா தான் இருக்கு. கூட பிறந்தவ மட்டும் என்ன விதி விலக்கா இருப்பாளா? வாய மூடு. எனக்கு பேசாம வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. இங்க பாரு, நாம வெளியே போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ கார் புக் பண்ண வந்திருக்கலாம். இப்ப அவ கூட போக போறியா இல்ல ஏன் கூட வர போறியா? அத சொல்லு. என்னடி கார் புக் பண்ணணுமா? ஆமாங்க, என்ன கலர்னு நீங்க பார்த்து சொன்னாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நாம புக் பண்ண முடியும். அதுக்கு தான் அப்பா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. இங்க பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எனக்கும் பிடிக்கும். வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற? உன் இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணு. ஏல, அது எப்படி? என்னதான் இருந்தாலும் என் மருமவளுக்கு நீ செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு தோணத்தானே செய்யும். சும்மா போயிட்டு வா. வேணும்னா துணி எடுக்க நாளைக்கு போய்க்கிடுவோம். இங்க பாருமா,
அவளா நானானு இப்பவே முடிவு பண்றேன். நீ இன்னைக்கு அவ கூட அண்ணனை அனுப்புன, நாளைக்கு நான் கண்டிப்பா துணி எடுக்க வரமாட்டேன். முடிஞ்சா இந்த கல்யாணத்தை கூட நிப்பாட்டிடுவேன் பாத்துக்க. ஏங்க நீங்க இன்னைக்கு அங்க போயிட்டு வாங்க, காரை நாளைக்கு புக் பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த பயம் இருக்கணும். இது பயம் இல்ல, உன்னை முதல்ல எப்படியாவது கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. அதனால எடுத்த முடிவு. சூப்பர் டி. சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு என்ன ஜென்மம்? நான் என்ன ஜென்மமாவும் இருந்துட்டு போறேன். ஏங்க கிளம்புங்க, போற வழியில என்னையும் டிராப் பண்ணிட்டு போங்க. சரிடி. ஏம்மா நீ போய் புடவை மாத்திட்டு வா, கிளம்புவோம். சரிடா. என்னக்கா என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க? தெரியல காயத்ரி, என்னமோ ஃபீவரா இருக்கிற மாதிரி இருக்கு. சுப்புலட்சுமி சொன்னா ரொம்ப பதறிடுவா. அதான் ஒண்ணு சொல்லாம லீவை போட்டுட்டு வீட்டுல இருக்கேன். என்னதான் நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்ல, நான் டேப்லெட் தந்திருப்பேன்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிரும். வாங்க உள்ள. நீங்க வேற இங்க வீட்டுல மெடிசனை வச்சுக்கிட்டு அதை கூட சொல்லாம இருப்பீங்களா? எனக்கு உங்களை இப்படி பார்க்க மனசு சங்கடமா இருக்கு. என்னம்மா நீ, ஒரு சின்ன காய்ச்சலுக்கே மருந்து மாத்திரை எடுக்க முடியுமா? கொஞ்ச நேரம் படுத்திருந்தா எல்லாம் சரியாயிரும். நீங்க சொல்றது சரிதான், ஆனா இப்பெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது தான். லேசான காய்ச்சல்னு விட்டுறோம், ஆனா அது வேற எதுலயாவது கொண்டு போய் விட்டுருது. வைரல் ஃபீவர்லாம் நிறைய வருது. வாங்க வந்து செக் பண்ணிக்கோங்க, டேப்லெட்டும் இன்ஜெக்ஷனும் போடுறேன், ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிரும். நான் சொன்னா நீ விடுவியா? வரேன் வரேன், வா போவோம். அடேங்கப்பா, இந்த டாக்டர் அம்மா என்னம்மா பல்ல காட்டி மாமா கிட்ட பேசுறா. முன்னாடிலாம் இந்த சுப்புலட்சுமி அக்கா வராத வரத்து வருவா, ரெண்டு பேரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசுவா. இப்ப ஒன்னும் கண்டுக்கிறது இல்ல போல. அதான் இழிச்சு பேசுறா. ஏன் இவருக்கு காய்ச்சல் வந்தானே பொண்டாட்டி ஒருத்தி இருக்கல்ல, பார்க்க மாட்டா? என்னாச்சு, என்னத்துக்கு இப்படி வாயை பழந்துக்கிட்டு நிக்கிற? இந்த வீட்டுல நடக்கிற கூத்த நினைச்சேன், சிரிச்சேன். நான் சொன்ன உடனே நீ என்ன கேட்டுற போறியா? என்னமோ முத்தழகு வேண்டாதுக்கு ஒன்னு தூண்டி விடுவாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, யாரும் எப்படியும் போறாங்க, பார்க்க கண்ணு கூசுது. சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. என்ன பண்றது? என்னத்துக்கு இப்ப உன் கண்ணு கூசுது? என்னன்னு சொன்னா தானே தெரியும். என்னன்னு சொல்லு, நானும் கேட்டுக்கிறேன். ஐயோ அக்கா, நம்ம வீட்டு டாக்டர் இல்ல, டாக்டர். ஆமா, யாரு? காயத்ரி சொல்றியா? அவளுக்கு என்ன, நல்லதானே இருக்கா? ஐயோ அக்கா, அவ நல்லா தான் இருக்கா. அவளுக்கு என்ன, அது இழிச்சி உன் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா? என்னடி சொல்ற? அவ எப்பவும் போல அவர்கிட்ட சிரிச்சுதான் பேசுவா. ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா மண்ணா பழகுறவங்க, அதனால சிரிச்சு பேசியிருப்பா. இப்ப அதுல என்ன இருக்கு? பாத்தியா, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். முன்னாடி நீ சொல்லும் போதெல்லாம் நாங்க நம்பல, ஆனா இப்பதான் கண்ணால பார்க்கும்போது தெரியுது. ஏ அப்பா, உன் புருஷன் என்னமோ காய்ச்சல் அடிக்குங்கிறதும், இவ அவர்கிட்ட இழிச்சு வாங்கனா வாங்கலேன், நான் ஊசி போட்டாதான் உங்களுக்கு சரியாகும், நான் மருந்து கொடுத்தாதான் உங்களுக்கு சரியாகும்னு கைய பிடிச்சி இழுத்துட்டு போறா தெரியுமா? அதுக்கு என்ன, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவ ஊசி போடுறேன்னு கூட்டிட்டு போயிருப்பா. இதுல என்ன இருக்கு? ஐயோ அக்கா, நீ என்ன அறவேக்காடா, லூசா? இங்க பாரு, அவ இழிச்சு பேசுறத பார்த்தா உன் புருஷனை மொத்தமா அவ பக்கம் கவுத்துருவா போல இருக்கு. நீ சொல்லும் போதெல்லாம் நாங்க நம்பல, இப்பதானே தெரியுது. ஏ அப்பா, இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி என்ன பேச்சு, இழிச்சு அவ பேசுறத பார்த்தா எனக்கே பக்குன்னு ஆயி போயிட்டு. வாய முடிட்டி, அறிவு கட்டுத்தனமா ஒளராத. என்கிட்ட சொல்ற மாதிரி யாருக்கிட்டயாவது சொன்னா உன் கண்ணம் பழுத்திருக்கும். நீங்க பாரு, அவளை பத்தி எனக்கு தெரியும், அவரை பத்தி எனக்கு தெரியும். சும்மா தேவையில்லாம சிண்டு முடிகிற வேலைய என்கிட்ட காட்டாத. போய் அரிசியை ஊற போட்டிருக்கேன், போய் மாவற. எனக்கு என்ன வந்துச்சு, கோவம் புருஷன் பாடு, அவ பாடு. அப்புறம் அவ இழுத்துட்டு ஓடி போயிட்டான்னு நீ கதறிட்டு கிடக்காத. அதான் முதல்ல சொன்னேன், நம்பாட்ட போ. எனக்கு என்ன வந்துச்சு? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? வாயை இழுத்து வச்சு நறுக்கப்படுவேன். நானும் போனா போகுது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைய கைய வாங்க கூடாதுன்னு நின்னுகிட்டு இருந்தா எவ்வளவு திமிர்த்தனம் இருக்கு உனக்கு.
இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனேன் அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் பிள்ளைய பத்தி ஏன் முன்னாடியே அசிங்கமா பேசுறியா? இங்க பாரு, அவனை பேசுற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. வாய மூடிட்டு மரியாதையா போயிரு. என்னது நீங்க இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? அவ அறிவு கட்டத்தனமா உளருதா. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். மத்தவங்க சொல்றதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. நீங்க வாங்க. அப்படி சொல்லு. இவ மூஞ்சி பத்தட்டும். எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் பிள்ளைய பத்தி தப்பா பேசுவ? வேற ஒருத்தி மட்டும் பேசியிருந்தா நாக்கை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். இந்த வீட்டு மருமவளாச்சேன்னு இதோட விட்டுட்டு போறேன். இந்த சிண்டு முடித வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போய் வேலையை பாரு. இங்க பாரு முத்தழகு, நீ பண்ற எதுவும் சரி கிடையாது. உன் குணத்தை நீ மாத்திக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம். இல்ல அத்தை ஒரு அடியோட விட்டுருக்காங்க. நான் அடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணம் படுத்துரும். போய் வேலையை பாரு. அட பாதவத்தியலா, நான் சொல்லி ஒரு வழியா இவ்வளவுக்குள்ள சண்டை இழுத்து விடலான்னு பார்த்தா கடைசியில என்னையே இந்த மாமியா கிளவி அரைஞ்சிட்ட. இதெல்லாம் தேவையா? உன்னைய ஒரு அடியோட விட்டுருக்க கூடாது. கூட நாள் அடி தப்பு தப்புன்னு வச்சிருக்கணும். ஏன் அப்படி இருக்க? ஒரு நாள் கூட நல்லபடியா நடந்துக்கிறியா? அசிங்கமா பேசுற. பெரியப்பா பத்தி தப்பு தப்பா சொல்ற. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க படமா, நீ பண்ற வேலை கூட தேவையில்லாத வேலை. போடு, அப்பா கிட்ட சொல்லி நல்ல கூட நாள் அடி வாங்கி கொடுக்கணும் ஏன்பாடு. இல்ல, நான் என்னத்த பண்ணிட்டேன்? என் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ அதை சொன்னேன். இதுல தப்பு என்ன இருக்கு? பிசாம போயிடு. உன் கண்ணு முன்னாடி நடக்கிறதா பெரியப்பாக்கு காட்டி அடிக்குது. அதுக்கு பெரியம்மா ஊசி போட போடு. சும்மா என்னத்தையாவது பேசி சின்ன முடிஞ்சிட்டு இருக்கியா? ஆச்சி ஒரு அடியோட விட்டதுதான் தப்பு. போடு, போய் கூட நாள் அடி சப்பு சப்புன்னு வைக்க சொல்றேன். உனக்கு தனி கொடுத்தனமோ அதுக்காக எல்லாருக்கும் சண்டை இழுத்து விடுத. அப்படித்தானே? பெரியம்மா எத்தனை நாள் உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. பெரியப்பா எத்தனை நாள் என்னை ஸ்கூல்ல கொண்டு விடவும் எனக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. என்னை எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கிடுச்சு. லீவ் நாள்ல என்னை ஷாப்பிங் கூட்டு போடி, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்குது. உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா? ச்சே, ஏன் அப்படி இருக்க? திங்கிற சோத்துக்கு நன்றி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆச்சு அடிக்கடி அப்பதான் சொல்லும். ஆனா உனக்கு எதுவுமே இல்லை. தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. போடு, உங்க ஆச்சியை போன் போட்டு வாட சொல்லி உன்னைய பிடிச்சி காட காடன்னு கைய ரெண்டையும் கட்டி இழுத்து கொண்டு ஊர்ல கொண்டு விடுறேன்னா இல்லையான்னு பாடு. என்னல கோவமா இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என் நோட்ல தண்ணி ஊற்றிடுச்சா அம்மா, அதான் சொல்லிட்டு இருந்தேன். போடு, அப்பா வந்ததும் சொல்லி கொடுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. என்னப்பா வேலையெல்லாம் ஊற்றிச்சா? நல்லா சமாளிக்கிறல. உங்க ஆத்தா என்னமோ களவாணித்தனம் பண்ணிருக்கா, அதானே இப்படி திரும்பாமே கல்லு மாதிரி நிக்கிறா. ஏட்டி முத்தழகு, என்னாச்சு? ஏன் இப்படி வாய பொழந்து மயங்கி நிக்கிற? ஆ? என்ன பண்ண இன்னைக்கு? ஆமாயா, எல்லாரும் என்னையே குறை சொல்லுங்க. ஆமா, நான் நிக்கிறேன். நீரு உள்ள வரும், காப்பியை போட்டு தரேன். நான் போய் அம்மாவை பார்த்துட்டு அம்மாட்ட காஃபி வாங்கி குடிச்சுக்கிறேன். 2 பேரும் உள்ள வாங்க. இல்ல, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அம்மைய மாட்டி விடல பாரு. அது வரைக்கும் நீ கெட்டிக்காரம்ல. அசிங்கமா இருக்கு ஒண்ணு நினைச்சாலே. ஒழுங்கா உன் குணத்தை மாத்திக்கோ. இத போய் அப்பா கிட்ட சொன்னா அப்பா மனசு எம்போட்டு கஷ்டப்படும். இங்க படமா, இதுதான் உனக்கு கடைசி. நீ மாடல அப்புறம் நான் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஏ பாவி பையா, என்னமா கோவப்படுதான்? கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல்ல. அம்மாட்ட காப்பியை வாங்கி குடிப்பாரா? அம்மாட்ட பின்ன நான் எடுத்துக்கு இருக்கேன். அதை சொன்னாதான் எல்லாருக்கும் கோவம் வந்துடுது. போய் குடிக்கட்டும். எனக்கு ஒரு வேலையாவது மிஞ்சும். இல்லைன்னா என்னதான் உசுர வாங்குவாரு. சீனி இல்லை, அது இல்லை, இது இல்லம் பாரு.